வெல்கம் டு ஸ்டோரி வாய்ஸ். இது கதையின் குரல். 8ஆம் நூற்றாண்டு நார்வே பக்கத்தில் ஒரு அழகான கிராமம் இருந்தது. 3 பக்கம் மலைகளும் ஒரு பக்கம் கடலும் சூழ்ந்த இந்த கிராமம் சொர்க்கம் மாதிரி இருக்கும். இங்கிருந்த மக்கள்லாம் விவசாயம் பண்ணியும் ஆடுகள் மேய்த்தும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அடிக்கடி காட்டுக்குள்ளே போயிட்டு விலங்குகளை வேட்டையாடியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க கடலில் இறங்கி கப்பலை கட்டுனா இங்கிருந்த பெண்களும் குழந்தைங்களும் ஆவலாக கேட்பாங்க, இந்த டைம் புதையல் கொண்டு வர போகிறீங்களா, என்னென்ன கொண்டு வருவீங்க, எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு ஆவலாக கேட்பாங்க. ஏன்னா இவங்க கடலுக்குள்ளே நீண்ட தூரம் பயணம் செஞ்சு ஒரு சுவாரஸ்யமான த்ரில்லிங்கான பயணங்களை மேற்கொண்டு பக்கத்தில் இருக்கிற நாடுகளில் நுழைஞ்சி அங்கிருந்த புதையல்களெல்லாம் கொள்ளடிச்சிட்டு வருவாங்க. இவங்களை பார்த்தாலே மற்ற நாட்டு மக்கள்லாம் தெரிச்சு விடுவாங்க. ஏன்னா இவங்க 7 அடிக்கு மேலே இருப்பாங்க. பார்க்குறதுக்கே காட்டு மாடுத்தனமாக இருப்பாங்க. இவங்க தான் வைக்கிங்ஸ். சாதாரண விவசாயிகளாக இருந்த இவங்க வைக்கிங்ஸாக எப்படி மாறினாங்கன்னு இந்த ஸ்டோரியில் பார்க்கலாம். நம்மளோட ஹீரோ ராக்னர் லோத்ப்ரோக்கும் இவரோட பிரதர் ரோலோவும் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்கிறாங்க. 2 பேருமே கிரேட் வாரியர்ஸ். இந்த ஊரையே இவங்க 2 பேர் தான் பாதுகாத்து வராங்க. ஒரு நாள் இவங்க ஊரில் எதிரிகள் அத்துமீறி நுழையிறாங்க. அப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த எதிரிகளை அடித்து துரத்துறாங்க. நிறைய பேர் அங்கேயே கொண்டு போட்டுறாங்க. அப்போ தான் இவங்கெல்லாம் பேசி முடிவு பண்ணுறாங்க, நம்ம கிங்டமை ஒரு பலமுள்ள கிங்டமாக மாற்றணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. நம்ம ஒரு கப்பலை கட்டுவோம். இந்த கப்பல் மூலயமா நிறைய நாட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து புதையல்கள் காசுகள்லாம் கொண்டு வந்தோம்னா நம்ம கிங்டமை ஒரு வலிமையான கிங்டமாக மாற்ற முடியும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ராக்னரும் அவனோட தம்பி ரோலோவும் தன் நண்பன் ஃப்ளோக்கியை பார்க்க போகிறாங்க. ஃப்ளோக்கி ஒரு தரமான போட் பில்டரு. அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் இவர் தான் மீன்பிடி படகெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. ஒரு நாள் ராக்னரும் ரோலோவும் ஃப்ளோக்கியை பார்த்து பேசுகிறாங்க, எங்களுக்கு ஒரு பெரிய கப்பல் பண்ணணும், கடலில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும், புயலுக்கும் மழைக்கும் அசராத மாதிரி ஒரு தரமான கப்பல் பண்ணணும் நண்பா சொல்லி கேட்குறாங்க. பண்ணிக்கலாம் நண்பா, உனக்கு இல்லாமையா சொல்லி ஃப்ளோக்கி சொல்கிறான். ஓகே, இவ்வளோ பெரிய கப்பல் உனக்கு எதுக்கு தேவைன்னு சொல்லி ஃப்ளோக்கி கேட்குறான். அப்போ ராக்னர் சொல்கிறான், நம்ம எல்லாம் வெஸ்ட் பக்கம் ட்ராவல் பண்ண போகிறோம். அங்கே இருக்க நாட்டில் போயிட்டு நிறைய புதையல்களை கொள்ளடிச்சிட்டு வரலான்னு பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ ஒவ்வொருத்தராக நான் திரட்டலான் இருக்கேன். இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும் நண்பா, இந்த மன்னனுக்கு தெரிய வேணாம். அப்போ நம்மளோட பிளான்லாம் கொலாப்ஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறான். ஓகே நண்பா, நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன், போட் பில்ட் பண்ணுறது என்னோடய வேலை, புதையலை கொண்டு வர்றது உன்னோட வேலைன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓகே நண்பா, வெற்றியோட வருவோம் சொல்லிட்டு போகிறான். ராக்னர் ஊருக்குள்ளே போயிட்டு ட்ராவலுக்காக நிறைய பேரை கூப்பிடுறான். ஆனால் சில பேர் ஒத்துக்க மாட்டுறாங்க. ஏன்னா வெஸ்ட் சைடு இது வரைக்கும் யாரும் போனதே கிடையாது, அந்த பக்கம் முழுக்க கடல் தான் இருக்க சொல்லி நம்புகிறாங்க. ஆனால் ராக்னருக்கு ஒரு ஆழமான நம்பிக்கை, அந்த பக்கம் நம்ம ட்ராவல் பண்ண தான் தெரியும் அந்த பக்கம் நிலப்பரப்பு இருக்கா இல்லையா சொல்லிட்டு. கண்டிப்பாக அந்த பக்கம் நிலப்பரப்பு இருக்குது, அங்கே போனோம்னா நமக்கு நிறைய புதையல் கிடைக்கும், ஸோ எல்லோரும் நல்லா வாழலாம் சொல்கிறான். சில பேர் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒத்துக்கிறாங்க. ஒரு 20-30 பேர் எல்லாமே ஓகே சொல்கிறாங்க. கொஞ்ச நாளில் ஃப்ளோக்கி அந்த போட்டை பில்ட் பண்ணுறான். போட்டு தரமாக இருக்குது. எல்லாருமே அந்த பயணத்துக்காக ரெடியாக இருக்காங்க. கடைசி அவங்க ஃபேமிலி கூட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ராக்னரும் அவனோட ஃபேமிலி கூட பேசிகிட்டு இருக்கான். தான் மனைவி குழந்தைங்க 2 பேர் கூட பேசிகிட்டு இருக்கான். அவன் பையன் பேர் பியான், பொண்ணு பேர் கீதா. 2 பேரும் சொல்கிறாங்க, அப்பா வரும்போது புதையோட வாங்க, உங்களுக்காக நாங்கள் காத்திருப்போம் சொல்லி சொல்கிறாங்க. எல்லாருமே கடைசியாக அவங்ககிட்ட பேசிட்டு அந்த கப்பலில் தயாராகி போயிட்டுருக்காங்க. எல்லோரும் அந்த கப்பலில் ஜாலியாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிரித்து பேசி கலாச்சிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நைட்டும் பகலமாக ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் கடலில் பயங்கரமான புயல் ஸ்டார்ட் ஆச்சு. மழை பெஞ்சிட்ருக்கு. கப்பல் அப்படி தள்ளாடி போயிட்டுருக்கு. எல்லாரும் பயத்தில் இருக்காங்க. அப்போ ஃப்ளோக்கி கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கான், கடவுளே கப்பலுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, நான் கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான். அதே மாதிரி அந்த கப்பலுக்கு எதுவும் ஆகலை, சும்மா தரமாக போயிட்டுருக்கு. ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் எல்லாருமே சோறு உடைச்சிட்டாங்க. என்னடா ராக்னர், உன்னை நம்பி வந்தோம், நிலப்பரப்பே இல்லை, எங்கேயாவது மாட்டிக்கிட்டோடாடே அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் ராக்னர் ஒரு பறவையை கொண்டு வந்திருந்தான் கூண்டில். அந்த பறவையை எடுத்து பறக்க விடுறான். இந்த பறவை திரும்பி வந்துருச்சுன்னா இங்கே எது நிலப்பரப்பு இல்லை, திரும்பி வரலன்னா இது கண்டிப்பாக இங்கே எது நிலப்பரப்பு இருக்குது, ஸோ அங்கே அந்த பறவை போயிரு சொல்கிறாங்க. ஆனால் பறவை திரும்பி வருது. பார்த்தா இவங்க விட்ட பறவை இல்லை, அங்கே வேற ஒரு பறவை பறந்துட்டுருக்கு. அப்போ எல்லாருமே சந்தோஷத்தில் சொல்லி குதிக்கிறாங்க, இங்கே கண்டிப்பாக ஏதோ ஒரு நிலப்பரப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக அந்த லேண்டை போய் ரீச் பண்ணுறாங்க. சும்மா அட்டகாசமாக இருக்குது. தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சை போய் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணுறாங்க. சர்ச்சுக்கு பக்கத்தில் அதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க. ஒரு ப்ரீஸ்டெல்லாம் ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களெல்லாம் அடித்து அங்கேயே கொள்கிறாங்க. ஒரு ப்ரைஸ் மட்டும் வெட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா அவன் இவங்க லாங்குவேஜ் பேசுகிறான். அப்போ தான் ராக்னர் சொல்கிறான், இவனை கொல்ல வேணாம், இவன் நம்ம லாங்குவேஜ் பேசுகிறான், இவன் நமக்கு யூஸ் ஆவான்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போகிறாங்க. அங்கேருந்த புதையல்களெல்லாம் இவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திரும்ப இவங்க ஊருக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க.
அங்கிருந்த நிறைய புதையல்களை கொள்ளடிச்சது மட்டும் இல்லாமல் அங்கிருந்த ஒரு ப்ரீஸ்டையும் இவங்க கூட கூப்பிட்டு கிளம்புறாங்க. கப்பலில் போயிட்டு இருக்கும்போது ராக்னர் வந்து அந்த ப்ரீஸ்ட்டை பேசிகிட்டு இருக்கான். இங்கே வேறு ஏதாவது ஊர் இருக்கா, அங்கே போனால் நிறைய புதையல் கிடைக்குமான்னு சொல்லி கேட்குறான். அப்போ ப்ரீஸ்ட் சொல்கிறான், அங்கே ஒரு பாரிஸ்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே வந்து பெரிய அரண்மனை இருக்குது, அங்கே நிறைய புதையல் கிடைக்குன்னு சொல்கிறான். ஆனால் அங்கே போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, மிலிட்ரி ஃபோர்ஸ் ஹெவியாக இருக்கும், அந்த ஊரே பயங்கர செக்யூராக சொல்கிறான். நாங்கள் பார்க்காத மிலிட்ரி ஃபோர்ஸாக போய் தான் பார்த்தாலாம் சொல்லி சொல்கிறான். அதே மாதிரி அவங்க கூட சேர்ந்து எல்லோரும் போகிறாங்க. காட்டுக்குள்ளே தூரமாக நின்று அந்த பேலஸை பார்த்துட்டு இருக்காங்க. சுற்றி கடல், ஒரு பக்கம் மட்டும் அந்த பேலஸுக்கு ஒரு பிரிட்ஜு போகுது. அந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிலிட்ரி ஃபோர்ஸ் தான் இருக்காங்க. அப்போயே இப்போ தெரிஞ்சு போச்சு, இங்கே போனால் நம்ம திரும்ப முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நமக்கு கிடைச்ச பகுதியிலே போதும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஊருக்கு திரும்பி கிளம்புறாங்க. சில நாள் கடல் பயணத்துக்கு அப்புறம் கடைசி அவங்க ஊரை ரீச் பண்ணுறாங்க. தூரத்துலேருந்து ஊர் மக்கள்லாம் இவங்க வரதை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம கப்பல்லாம் வருது, கண்டிப்பாக புதையலோட தான் வருவாங்க சொல்லிட்டு சந்தோஷமாக காத்துட்ருக்காங்க. கடைசி அவங்க எல்லோரும் வந்து இறங்குறாங்க. வரும்போதே கையில் புதையல் பொட்டியோட இறங்குறாங்க. எல்லாருமே சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. கொண்டாட்டத்தில் நிறைய மதுபானங்கள்லாம் சாப்பிட்டு, கறியெல்லாம் சாப்பிட்டு இதெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா மக்களும் ராக்னரை தங்களோட அரசன் மாதிரி பார்க்குறாங்க.